வாழும் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 14, 16 மற்றும் 19ஆம் தேதிகளில் நீங்க ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பற்றி ஒரு சில காணொலிகள் வெளியிட்டிருந்தீங்க. அதனுடைய அப்டேட் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ்? அதாவதுங்க, அந்த காணொலியில முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னி ஐபிஎஸ் செய்த சில சட்டவிரோதமான கும்பலுக்கு அவர் ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தொழில் போட்டின்னு சொல்லி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா தொழில் போட்டின்னு சொல்லும் போது நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று முன்னாள் கூடுவாஞ்சேரி பகுதியில் ஒரு குழந்தை திமுக கூட போனாங்க. எல்லாமே தொழில் போட்டி தான். இது மாதிரி தொழில் போட்டியில தான் அந்த இடத்துல எச்சூர்ன்ற கிராமத்துல தொழில் போட்டி காரணமாகத்தான் ஒரு கொலை நடக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பத்துல இருந்து மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாருக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் பொன்னி அவர் பதவியேற்றதுக்கு பிறகு அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். அதற்கு அங்கிருந்த நந்தா என்கின்ற இந்த உளவு பிரிவு சம்பந்தப்பட்ட அதிகாரியை ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அதுக்கு செயல்பட்டு மிக பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னோம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறையில ரெண்டு விஷயத்த அன்னைக்கு நம்ம பேசணும். இந்த ஒரு சம்பவமும் உளவுத்துறை அதிகாரி செந்தில்வேலன் ஐபிஎஸ் அவர்களை பற்றி அவர் பேரை பயன்படுத்தி யுவராஜ் என்கின்ற ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் பணம் பறிக்கிறாரு அப்படின்னு நம்ம கூட இதை சொன்னும் போது காவல்துறை என்னன்னா, நமக்கு ஏதோ காழ்ப்புணர்ச்சியோ இல்ல வெறுப்புணர்ச்சியோ யார்ட்டுமே கிடையாது. காவல்துறையும் பத்திரிகையாளரும் நண்பனாக இருந்தாலும் அது என்னைக்கு இருந்தாலும் விரோதத்தை உருவாக்கும். வழக்கறிஞர் காவல்துறை இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துல உருவாக்கும், விரோதத்தை உருவாக்கும். ஆனா நமக்கு என்னன்னா, இவங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சில நல்ல அதிகாரி மட்டும்தான் இருக்கப்படுறாங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்ற விஷயம் அதுதான். பொய் வழக்கு போடுறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தவறான செயல்பாடுகளுக்கெல்லாம் தொடர்பு வச்சுக்கிறது, அப்போ காவலர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சு போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா துறையிலும் இருக்கு. ஏன் நம்ம பத்திரிகை துறையிலையும் சம்பவம் நடக்குது, மற்ற எல்லா துறையிலுமே சம்பவம் நடக்கிறது. அங்கு காவல்துறை கண்ணிமிக்க ஒரு காவல்துறை இருக்கணும்ன்றது நம்மளுடைய விருப்பமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் நம்ம கற்பிக்கல. பொன்னி ஐபிஎஸ்ஐ பொறுத்தவரையும் இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அவர் பணியாற்றிய திருவள்ளூர் பகுதியிலையும் அந்த மாதிரி இன்னிகளா காசு சம்பாதிக்கிறது அந்த அம்மாவுடைய வழக்கம். அடுத்த கட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் அதே மாதிரி தான் இன்னிகளா சம்பாதிக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் சில விங்குகள் வந்தாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அம்மாவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்மந்தமே இருக்காது, இதுவே லஞ்சம் வாங்குற காசு, சாப்பிட்ற காசு இந்த அம்மா எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும். இதை நம்ம மேலிடத்துக்கு கொண்டு போவோம். நம்ம காணொலியை உளவுத்துறை பார்த்தாங்க. அப்போ உளவுத்துறை என்ன நினைச்சாருன்னா, அதிகாரி செந்தில்வேலன் அவர்கள் நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவருடைய செயல்பாடுகளையோ மற்ற நேர்மையிலையோ நான் எதையும் குறை சொல்ல மாட்டேன். அந்த பணியில சில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துறாங்க, தவறா சில விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொன்னோம். இப்போ யுவராஜ் என்கிற ஒரு நபரை பொறுத்தவரையும் நம்மள இங்க ஒரு குரூப் கிட்ட பணம் பறிக்கிறாரு செந்தில்வேலன். அவர் ஹெட் கான்ஸ்டபிள் சென்னை மாநகரத்துல. இன்னும் சொல்ல போனா உளவு பிரிவுலேயே இல்லை. அவன் சென்னை மாநகரத்துல நுண்ணறி பிரிவு இருக்கு இல்லைங்களா, ஐஎஸ்ல ஒரு ஆர்டினரி ஏதோ ஒரு பொறுப்பு சின்ன ஒரு இதுல இருக்காப்புல. ராமூர்த்தின்னு ஒரு டிசி, அந்த டிசியை அவன் பணியாற்றுறான். அதை வச்சு அவன் அங்க வரக்கூடிய மனுக்கள் போத வழக்குகள் எல்லாமே தொலைபேசி அந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி தவறான ஆற்றிய புகார் வரும். அந்த புகாரை வச்சு பணம் பறிக்கிறது. இதுதான் நோக்கம். அது உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உடனடியாக அதுக்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்காரு. யார் எதுன்னு பார்த்திருக்காரு. அதே போல இவங்களும் சரி, உளவு பிரிவு சம்பந்தப்பட்டவர்களும் சரி, இதுக்கான நடவடிக்கைகளை இறங்கி ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன எச்சூருக்குள்ள அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இதுல நம்ம காவல் நிலையம் இருக்கு இல்லையா, என்ன காவல் நிலையம் சொன்னாங்க, சுங்காரஸ்தலம் காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில் கூடிய அந்த நந்தா என்கின்றவரை இவர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தக்க விஷயம். அவர் மேல நீங்க அவன் பல கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு சொல்றோம். இப்போ அந்த உளவுத்துறை அவன் தான் காப்பாத்துது இல்ல. அந்த மாதிரி ஒரு நபரை கொண்டு போய் அவனை திருப்ப அந்த இடத்துல தான் கொடுக்குறீங்க. ஆனா அதே சம்பவம் இன்னொரு சம்பவம் நடக்குது. அதாவது வருமுன் காப்பதுதான் காவல்துறையுடைய வேலை. அதெல்லாம் பண்ணாம இது மாதிரி நம்ம குற்றச்சாட்டு சொன்னா உடனே அடுத்து யுவராஜ் மாட்டில அவனை கொண்டு போய் சென்னை மாநகரத்தை வழக்கை பதிவு பண்ணணும். அது ஏதோ ஒரு விஷயம். அவன் இங்கே தமிழ்நாட்டில் எங்க வழக்கு பதிவு பண்ணிட்டோம். ஆனா அவன் மேல வழக்கு பதிவு, அவன் சஸ்பெண்ட் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்கிறான்.
அவனை சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலச்செட்டி சத்திரத்துல காவல் நிலையத்துல அவன் மேல் வழக்கு பதிவு செய்து அவனை ரிமாண்டும் பண்ணிடுறாங்க நேற்று முன்னாள். அப்போ ஒருவனுக்கு ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் நீங்க வைக்கிறீங்க. நான் நந்தா என்கிற நபரை பற்றி நான் தெளிவாக ஆதாரப்பூர்வமாக எங்கெங்கெல்லாம் வசதி வாய்ப்புல எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் இருந்தா எந்த வண்டி வாகனங்கள் அவன் பயன்படுத்துறான்னு வரையும் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வரையும் அவனதான் காப்பாத்துறது இந்த உலகத்துறை. அப்போ என்ன நான் சொன்ன அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் சேர்ந்து காப்பாத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எப்பவுமே எனக்கு இல்ல, பொதுமக்களுக்கு எறும்பும் இல்ல. இதுல அந்த தரப்பு சம்பந்தப்பட்ட ஆட்களும் வந்து இதுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்து அனுப்பியிருக்காங்க சில விளக்கங்கள். அதை நம்ம அடுத்த காணொலியில எந்த பக்க தரப்பையும் நம்ம வந்து பேசுவோம். அது பேசினாதான் இன்னைக்கு என்ன விடிவு வரும், என்னென்ன விஷயங்கள் இதுல நடக்குது ஒரிஜினலா உண்மையாவே. அப்பதான் காவல்துறைக்கு வந்து நம்ம கொடுக்குற விஷயம் தான் காவல்துறைக்கு ஒரு அவேர்னஸ். இதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இல்லைன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் குற்றம் பண்ணிட்டே இருப்பான், அப்புறம் கண்கட்ட கூட சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதனால 2 பேரும் நடவடிக்கை எடுத்தார்கள். ஒருவன் சிறைச்சாலைக்கு சென்றால் யுவராஜ், இன்னொரு நந்தா என்பவன் அவனுக்கு வேறு ஒரு மாவட்ட திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பணிமாறுதல் கொடுக்கப்பட்டது. அதையும் எனக்கு பொருத்தம். அது வந்து என்னன்னா அவன் மீது பனிஷ்மெண்ட் எடுத்துருவாங்க. நீங்க விசாரணை அவனை சுற்றி உடனே ஆமாங்க, நீங்க காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு அவனை காப்பாற்றதான முயற்சி பண்றீங்க. அப்போ நம்ம ஆதாரங்களோட சொல்றோம் தகவலை. ஆனா செவலங்கால சங்குவம் மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அடுத்த கட்ட வேலைகள் எப்படி மக்கள் உங்ககிட்ட வருவான், சிந்திப்பான். ஐயோ சொன்னா நமக்கு ஒரு ஆபத்து வருமா நினைக்க மாட்டான். அதுக்கான உள்ளுக்குள் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம விலாவரியாக வரும் காணொலியில கண்டிப்பா அதை பதிவு பண்ணுவோம். நடவடிக்கை எடுத்த காவல்துறை அதிகாரிக்கு நன்றியும் தெரிவிச்சுப்போம். இந்த யுவராஜ் சொன்னீங்க சார், அது அந்த வீடியோ வந்து நீங்க வந்து நம்ம காணொலியில வெளியிட்ட பிறகு அதனுடைய எதிரொலியா தான் அவருக்கு இப்ப நடவடிக்கை எடுத்தாங்களா? எப்படி எடுத்தாங்க எனக்கு தெரியல. எப்படி எடுத்தாங்க? நீங்க நம்ம சொன்னது இப்பதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்ல முடியுங்க? காவல்துறைக்கு வந்ததான் சொன்னாங்க. வரும் முன்ல வந்து என்ன ஒரு தகவல் வரும், அதுக்கு முந்தைய அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஆதாரத்தோட நீங்க பண்ண பிறகு அதனுடைய எதிரொலி. சென்னை மாநகரத்தில் காவல்துறை இந்த உளவு அந்த ஐஎஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நுண்ணறி பிரிவு, அவர்களுக்கு அதிர்ச்சி ஆயிட்டார் டிசி. என்னடா நம்ம இடத்துல உட்காந்து நம்ம பையன் மாதிரி பார்த்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி வளர்த்துருக்கோம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ நம்ம வழக்கறிஞர் தம்பி விவேக் அவர்களுடைய என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஆடியோ பேசுறது, அதுக்கான ஆடியோ அவர் வந்து உண்மை நிலவரத்தை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதான் அவருடைய விஷயமே. நான் இன்னைக்கு பேசிட்டேன், கிளைண்ட் கிட்ட பேசிட்டேன். ஓகே ஓகே. நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே பண்றதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சரிங்களா? அதான் அவனை தான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படியாவது ஐஜி செந்தில்வேலன் சாருக்கு வெயிட்டாவே பண்ணி விட்டுறலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே 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 சரிங்களா? சரி ஓகே ஓகே. சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நானே வந்துடுறேன். அவன் வேண்டாம், நானே வந்துடுறேன். நான் வெயிட்டாவே நான் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் எங்க செந்தில்வேலன் சார் நேர்ல பார்க்கலாமா அப்படி, இல்லை நீங்க உங்கள்கிட்ட இது பண்ணிடலாம்? இல்லை நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். இங்கதான் அங்கதான் இருக்காரா? டிஜிபி ஆஃபீஸானா? ஆமா உள்ளதான், அங்கதான். நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன சொல்லு, நான் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். விடுங்க. சரிப்பா. விடுங்க, என்ன சொன்னா பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. உங்களுக்கோசம் பண்றேன், விடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நான் அதான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி கொஞ்சம் அதிகமாவே பண்ணலாம், நீங்க எதிர்பார்க்கறத விட ஐஜி சாருக்கு நல்லா சிறப்பாகவே பண்ணிடலான்ட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 ஓகே. ஆமாம் ப்ரோ, உங்கள் நேம் கூட நான் சேவ் பண்ணி, நேம் கூட எனக்கு தெரியல, போலீஸ் பிரதர்னு போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? யுவராஜ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சனிக்கிழமை வர சொல்றீங்க, பார்த்துக்கலாம். நான் என்னங்க நான் பேசிடுறேன் பிரதர். நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்க? பிசி தானா? இல்லை நான் ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிள். ஓகே. அங்கே பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை வர சொல்லுங்க. செந்தில்வேலன் சார் ஆஃபீஸா இல்லையா? ஆமா சனிக்கிழமை நீங்க வர சொல்லுங்க. சரி, இப்போ ஆஃபீஸ்ல இருப்பீங்களா? உங்களுக்கு ஒர்க்கு எப்படி? ஆமா ஆஃபீஸ் தான் ஃபுல்லா. ஆஃபீஸ் அவுட் ஆஃப் வெளியே பார்ப்போம், அவ்வளோ. நம்ம ஃபீல்டு ஒர்க் தான் ஃபுல்லா. ஃபீல்டு ஒர்க்கு. ஆமா. ஆனால் ஐஜி இன்டர் ஆஃபீஸ் இல்லையா? ஆமா இன்டர் ஆஃபீஸ். ஓகே பிரதர். சனிக்கிழமை வர சொல்லுங்க இவரை. சரி பிரதர். அதான் பேசிட்டு இருக்கேன். நானும் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு 2 நாள்ல வந்துடுறேன். வந்துட்டோம்னா நானும். நேற்று பேசுனீங்களா உங்ககிட்ட? இன்னைக்கு மத்தியானம் கூட பேசினேண்ணே. சரி ஓகே ரைட். ஓகே. நேற்று நைட்டு பேசினேன், அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் கூட பேசினேன். ஓகே. கொஞ்சம் சரி, அதான் அமௌண்ட் தான் நான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட்டாவே செஞ்சு விட்டுருலாம்.
ஓகே ஓகே சரி. நீங்களே ஐஜி இன்ட்டு சாருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற அமௌண்ட்டே நான் வெயிட்டாகவே நான் தரேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட்டு. இப்போ நீங்கள் ஒரு 50 மட்டும் கொடுங்க போதும்னு சொன்னீங்க. நான் அதுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ம் அதாவது முடிச்சு கொடுக்கணும் இறங்கினா முடிச்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். கண்டிப்பா அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா பிரதர். இப்போ நான் சனிக்கிழமை வர சொல்லுங்க அவங்க. சரி பிரதர். அவங்க அவரை வர சொல்லுங்க. வந்து என்ன நேரம் வந்து பார்த்துட்டு இது முடிச்சு நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட அதான் பிரதர் மத்தியானம் பேசினேன். அதான் வர சொல்ல மேட்டர் இல்லை பிரதர், அமௌண்ட் தான் நான் கொஞ்சம் வெயிட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வரதுதான் 10,000 20,000 எடுத்துட்டு வந்துடக்கூடாதுல்ல, புரியுதா உங்களுக்கு? அதான் ஒரு 2 நாள் வெயிட், நான் என்னங்கிறேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணா கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட்டாவே நான் ரெடி பண்ணிட்டு. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க பேசுனீங்க? இல்ல அவன் தான் அதான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஏதாவது ரெடி பண்ணணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாப்ல. சரி. அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்னா வேற கடன் தான் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதான் நான் ஏற்பாடு பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க பணத்துக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா, இப்போதைக்கு 50 தான் இருக்குன்னு சொன்னாப்ல. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சனிக்கிழமை வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரில் வர சொல்லுங்க. அவர்கிட்ட பார்த்துக்கிறேன், வெளியே பார்த்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் சைன் வாங்கிடுறேன் அவர்கிட்ட. சரி, மீதி ஃபர்தர் பார்த்துக்கலாம். அவர் வர சொல்லுங்க. அப்போ கேஷு? இல்லை அது எடுத்து தான் வர சொல்லுங்க. ஒரு ரூபாய்க்கு என்ன வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் அப்புறம் வாங்க, நம்ம நேரில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சரி ப்ரோ, நான் என்னங்க நான் பேசிட்டு காலைல உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் காலைல பேசுகிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி அந்த புகாதாரம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரும் சொல்றாங்களோ இவருக்கு வந்து விளக்கம் கேட்கறாங்க. இந்த விளக்கத்தை அவர் வந்து நேரடியாக சென்னை மாநகர காவல் நிலையத்துக்கே போயிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்றாரு. சார் எனக்கு என் கிளைண்ட் வந்திருக்காங்க, அந்த கிளைண்ட் வச்சு தான் சார் நான் முடிவு பண்ணணும், இதுதான் சார் நடந்தது. அப்போ உளவுத்துறை அதிகாரி, நேர்மையான அதிகாரி, அவர் ஏன் சார் காசு அவர் பேரை பயன்படுத்தி காசு பண்றான்றதான் நம்ம சொன்னோம்னா அது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சென்னை மாநகரத்துல துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு காவல்துறை சார்ந்த உளவுத்துறை அமைப்புகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இது இது போன்ற செயல்பாடுகளை பத்திரிகையிலேயே வரல. ஏன்னா என்ன காரணம்னா அதுதான் மிகப்பெரிய மறுபடியும் தப்பு பண்றாங்க. திரைமறைவுல பண்ணீங்கன்னா அப்ப அடுத்த காவலருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ற எத்தனையோ காவலர் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்? அதனால பொன்னி போன்ற நபர்களாக இருந்தாலும், அந்த நந்தா போன்ற எக்கான்ஸ்டபிளா இருந்தாலும், யுவராஜ் போன்ற நபர்கள் சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். அறவே மக்கள் நீங்க தவறான வழிகாட்டுதலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸோ இது போன்ற பொன்னி ஐபிஎஸ் மீது நான் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான புகார்களை அனுப்பியிருக்கேன். பார்ப்பது உங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, இப்ப நந்தா என்றவர் மேல சரியான தண்டனை இன்னும் கொடுக்கலையே அப்படின்றது. தண்டனை என்று நமக்கு தண்டனை என்பது காவல்துறை தர முடியாது, நீதித்துறை தான் தரணும் தண்டனை என்பது. நம்ம என்ன சொல்றோம், பார்ப்போம், காத்திருப்போம். அதையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிச்சயமா மிக அருமையாக அந்த காணொலியின் எதிரொலியை இன்னைக்கு அப்டேட் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.